கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், செழிப்பாக இருப்பீர்கள், மேன்மையாக இருப்பீர்கள், சமாதானமாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். இந்த இரவு நீங்கள் தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த நாளில் கர்த்தர் இந்த நன்மைகளை செய்தார் என்று கர்த்தரை துதித்து சந்தோஷப்பட போகிறீங்க. அப்படியே ஆண்டவர் காரியங்களை இன்றைக்கி வாய்க்க பண்ண போகிறார். இன்றைக்கு ஜீவவார்த்தைக்கான வசனம் யோபு 29:25. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும்போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவைப் போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுவதைப் போலும் இருந்தேன். நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போல் இருந்தேன். யோபு சொல்கிறாரு, நான் ஜனங்களுக்குள்ளே அப்படியே போகும்போது, ஜனக்கூட்டத்துக்குள்ளே போகும்போது, நான் தெருவழியாக நடந்து போகும்போது, இராணுவம் சூழ்ந்து இருக்கும்போது அது நடுவே போகிற ஒரு ராஜாவை போல இருந்தேன். கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ராஜா தான் வைத்திருக்கிற இராணுவத்தை சுற்றிலும் இருக்கும்போது எவ்வளோ கம்பீரமாக இருப்பார், எவ்வளோ தைரியமாக இருப்பார். அவருடைய கத்தத்தில் தெரியும். அந்த படை சூழ இருக்கும்போது அவருக்குள்ளே இருக்கிற ஒரு தைரியம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மேன்மை, அது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்படின்னா அது எவ்வளோ ஒரு உயர்ந்த ஸ்தானம், எவ்வளோ மேன்மையான ஒரு ஸ்தானம். ஒரு ராஜாங்கிற ஸ்தானமே பெரிய ஸ்தானம். ராஜாங்கிற இடமே அது ஒரு உயர்வான இடம். அப்போ ராஜா தனக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இராணுவத்தை சுற்றி வைத்துட்டு அதுக்கு மத்தியில் நிற்கும்போது நடுவுக்கு அது எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் யோபுன்னு ஆண்டவர் தான். யோபு நடத்தின ஆண்டவர் தான் நம்மை நடத்துகிறாரு. சரியா? யோபு மட்டுமா அப்படி வைப்பார்? நம்ம வைக்க மாட்டாரா? நம்ம உயர்த்த மாட்டாரா? நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? யோபை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கண்டிப்பாக உயர்த்துவார். நீங்கள் விசுவாசிங்க. அதான் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஐயோ, எனக்கு என்ன செய்வதுன்னே தெரியலை. இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏதோ சாப்பாடு வஸ்திரம் கிடைத்தாலே போதும், அனுதினம் தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் நடத்துவார். காகங்களை போஷிக்கிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? பறவைகளை போஷிக்கிறவர் போஷிக்க மாட்டாரா? போஷிப்பார். ஆனால் அதுக்கு மேலே உங்களை வைக்க போகிறாரு. சரியா? யோபு மாதிரி இராணுவத்துக்குள்ளே ஒரு ராஜா இருந்ததை போல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நீங்கள் வரப்போகிறீங்க. அதுக்கான அனுகூலம் உண்டாக போகுது. அதுக்கான படிப்பு, அதற்கான உத்தியோகம், அதற்கு தக்கதாக நல்ல பெரிய பெரிய தொழில்கள், வியாபாரங்கள், மேன்மைகள், பேர், புகழ் எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். ஜெபிப்போமா? உங்களுக்கு அதையும் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. யோபை இராணுவத்துக்குள் இருந்த ஒரு ராஜாவை போல வைத்தீரே, அதே போல் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டு, ஜீவ வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் ஜெபிக்கிறேன். இராணுவத்துக்குள் இருக்கிற ஒரு ராஜாவை போல உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நெருக்கம், போராட்டம், பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அற்புதம் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதியினால் கஷ்டப்படுகிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இப்பொழுது வியாதியை மாற்றுங்க. உடைய கரம் ஒவ்வொரு மேலே இப்போது வைக்கப்படட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்கும் ஆய்ச்சபிக்கிறேன். இப்பொழுதே தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புத நாளாய் மாறட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். கமெண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற அனைவருக்கும் நீங்கள் அற்புதம் செய்தருளும்படி ஆய்ச்சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.